நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிருட்டுன்னு எங்கே போய்ட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டில் நம்ம சிறுத்தை குட்டிக்கு கார் வாங்குறது தான். வாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி சுபி மொபைல்ஸ் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம சிறுத்தை குட்டிக்கு நம்ம போயிட்டு கார் வாங்கிட்டு அவனை சந்தோஷப்படுத்தலாம். ஒன்றுமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ். சுபி மொபைல்ஸில் வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டு இருந்தோம். வேலையை முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. நம்ம இனிமே இடத்த கழி பண்ணிட்டு நம்ம நேராக நம்ம கார் எடுக்க கடைக்கு வந்துட வேண்டியதான். நம்மளோடய வந்தாச்சு கார் எடுக்கிறதுக்கு. காரு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த காரை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஓட்டி பார்த்துட்டு தான் இது பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஓட்டி பார்க்கறதுக்கு அண்ணா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் ரெடி பண்ணிட்டாங்க. நம்மளும் கையில் வாங்கிட வேண்டியதான். இனி ஓட்டி பார்த்தாச்சு. சும்மா ஜம்முன்னு போக வேண்டிய தாறுமாறாக போகுது. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சிறுத்தை கையில் கொடுத்தா சும்மா ஜம்முன்னு ஓட்டுவான். ஆமாம், தாறுமாறாக இருக்கு வண்டி. பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட இதை கொடுத்து பேக் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ணனும் ரெடி பண்ணி தரேனுமா அப்படின்னாங்க. ரெடி பண்ணிட்டு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கியாச்சு. பில்லை போட்டாச்சு. 600ரூவான்னு சொன்னானுங்க. சரி ரைட்டு, பைசா கொடுத்துட்டு நம்ம கிருட்டுன்னு வந்து வாங்கிட்டு வந்துட்டே இருந்துதான். அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டிக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோலும் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வாங்கணும், ஃப்ரைட் ரைஸு. அதையும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தான். ஜிஆர்டி ஜுவல்லரை பாருங்கள், சும்மா மின்னுங்குது வெள்ளி மாதிரி. ஒன்றுமே பண்ண முடியாது. வள்ளியூரில் பாருங்கள், இப்படி தாறுமாறாக நிற்கான் ஜிஆர்டி. ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளும் அப்படி பெட்ரோல் போட வந்தாச்சு பார்த்துருங்க. பெட்ரோலை போட்டுட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்தாச்சு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு. 6 ஃப்ரைட் ரைஸ் அன்னிட்டு சொல்லியிருக்கேன். அவங்க பார்சல் போட்டு வச்சுருவாங்க. நம்ம அப்படி தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா அங்கே மிட்டாய் வாங்க வந்தோம், சாக்லேட்டு. அதையும் வாங்கியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை பக்கத்துலேயே விட்டுட்டு நடந்தே வந்துட்டேன். ஏன்னா என்னது நடந்து வந்து பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு இட்லி வாங்கணும். சரி, நம்ம தெரிஞ்ச கடை தான் இது, அதனால் விருட்டு எப்பவும் ரெகுலராக வாங்குகிற கடை தான். வந்தாச்சு. அண்ணன்ட்டனே 5 இட்லி பார்சல்னே. அண்ணன் டக்குன்னு போட்டு தந்துட்டாங்க, நம்ம தெரிஞ்ச அண்ணனே. நம்மளும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நடந்து திரும்பி ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் எனக்கு பார்சல் கட்டி வச்சுருக்காங்க. ஒன்று தான் கட்டுறோம். அதையும் கட்டிட்டு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே வேண்டியதான். ஆமாம், ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்துட்டுங்க கிருட்டுன்னு எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோத்தையும் வாங்கியாச்சுடுங்க. நம்ம வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நீ வீட்டுக்கு போய்ட்டு நம்ம சித்தி ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம். கையில் காரை கொடுக்கும்போது என்ன செய்யணும் மட்டும் பார்ப்போம். சரியா, வாங்க. இது பார்த்தீங்கன்னா நிலா அன்றைக்கி வேறு நல்லா இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு வச்சுட்டு அவனு தாரமாக சித்திகளை கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என்னதோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் பார்க்கலாம், பிரிக்க முடியாமல் ஒரே ஜாலி தான். வருங்க, அவன் எடுத்து கொடுத்து உடச்சி எல்லாம் ஓட்ட கொடுத்து பார்த்தா என்ன செய்யணும் பாருங்க. எப்படி ஓட்ட தான் பாருங்க போட்டு அவனை சந்தோஷமாகிட்டான். ஒன்றுமே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக். நம்மளும் வாங்கிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் தின்னாச்சு. அப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண கமெண்ட்டில் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம